ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் அதில் கலந்துக்கலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி நம்ம டுடே லாஜிக் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அதை வந்து ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஃப்ரீ டெலிகிராம் சேனலை ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறீங்களா, அப்படி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பை சைடு வியூ வந்து கொடுத்துருந்தேன். அதாவது பை சைடு வியூ கொடுத்துருந்தேன். ப்ளஸ் மார்னிங் அப்டேட்னு ஒன்று உங்களுக்கு டெய்லி வந்து வந்துட்டுருக்கோம். அது எல்லோரும் பார்ப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் அப்டேட் வந்துட்டுருக்கோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்க, அது என்னது, ரேஷன்ஸ் ரைட்டுங்களா. இந்த ரேஷன்ஸுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுக்குது. ஸோ க்ளோசிங் எந்த ஒரு நெகட்டிவ் சினாரியோன்னு தெரியல. அதாவது இதுக்கு லோயரில் ஃபார்மேஷன் எதுவும் கிடையாது. உங்களுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து க்ளோசிங் கொடுக்குது. ஓகேங்களா. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பர் சைடுக்கான வியூ கொடுத்தோம். ப்ரைஸ் வந்து மேலேயே போயிடுச்சு. பெரிய ஒரு மூமெண்டம் இல்லை, டார்கெட்டும் வரல, நமக்கு ஸ்டாப் லாஸும் வரல. ஒரு சைடு வேஸ் மாதிரி போய் க்ளோஸ் கொடுத்துச்சு. இட்ஸ் ஓகே. நம்மளோட வியூஸ் வந்து பை சைடு இருந்தது. சரி, பை சைடு எப்படி சார் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ரெகுலர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். 5 மினிட்ஸ் இது என்ன ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு எத்தனை வீடியோ போட்டிருப்போம், நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம், இல்லை 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜிலும் சொல்லியிருப்பேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி லாஜிக்கும் பார்க்கலாம், அப்புறம் 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு தம்ப்நெயில் ரெண்டுமே போடுறேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க ஸ்ட்ராட்டஜின்னு போட்டால் தான் வந்து தம்ப்நெயில் பார்ப்பாங்க. இந்த லாஜிக் வந்து நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இதை எடுத்துக்கங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரி, 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜினா எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இது வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, கேப் டவுன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு, இந்த மாதிரி ஒரு 90% பாடியோட க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பை அபோவ் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேங்களா. சரி, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் மாதிரி கொடுக்குறேன், க்ளோசிங் கொடுக்குதான், இதுக்கு கீழே வந்து சேல் அண்ட் பை. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கொடுத்துருக்கு, க்ளீனாக கொடுத்துருக்கு. 95% அபோவ் கொடுத்துருக்கு பாடி, 95%. ஸோ நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இடத்துல பை நிறைய அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். அது நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன். அதான் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சார் நான் வந்து இதில் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், இவ்வளோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவீங்க. நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சென்ட் பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா. இப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களால் ஒரு நிலையான தன்மையில் நிற்க முடியாது. இப்போ நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வராங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற கண்டென்ட் அந்த 45 டேஸ் கிளாஸ் இருக்குதுன்னா, அந்த 45 டேஸும் நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று, ஏதோ ஒரு 10 யூடியூப் பார்க்குறாங்க, 20 யூடியூப் பார்க்குறாங்க, அதில் ஒருத்தர் இதில் ஒருத்தர் மாற்றி 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 பார்த்துட்டு இருந்தாங்க, சும்மா ஃபார்மேட்டிக்காக கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நோ யூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்னோட வெபினார் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்க. எவ்வளோ ஃபீஸு, என்ன கதை, எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நிலையான தன்மை இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி கூட பார்த்தீங்கன்னா அந்த எல்லா நாளும் ஒர்க் ஆகிடுதா அப்படின்வாங்க. ஆமாம், எல்லா நாளும் ஒர்க் ஆகிறதுல தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆயிடுச்சு, க்ரியேட் ஆயிடுச்சுன்னா இது என்ன இன்டிசிஷன் கேண்டில், இது மேலே, ஸோ இதுக்கு மேலே போனால் பை பண்ணலாம், இதுக்கு கீழே வந்தால் சேல் பண்ணலான்னு. அது எப்படி சேல் பண்ணிவிடுவீங்க. இப்போ ஆல்ரெடி இங்கே பையர்ஸ் இருக்காங்க, சும்மா இருப்பாங்களா, இல்லை இங்கே சேலர்ஸ் இருப்பாங்க, சும்மா இருப்பாங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ராப் சேல் பண்ணுறாமல் போட்டு மேலே போய்ட்டு அப்பர் சைடு மேலே போய்டும், இல்லை பை பண்ணுற மாதிரி போய்ட்டு இப்படி கீழே வந்துடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு கேண்டில் எல்லாமே உங்களுக்கு டிசிஷன் மாற்றி போகும். இந்த மாதிரி கேண்டில், இல்லை இந்த மாதிரி கேண்டில், ஒரு வேறு நிறைய டிஃப்ரெண்ட்டான கேண்டில்லாம் வரும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக டிசிஷன் எடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சிம்பிளாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் மார்னிங் அப்டேட் பார்த்தாவே போதுமே. நீங்கள் அதுலேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்துடும். அதில் உங்களுக்கு லெவல்லாம் கூட உங்களுக்கு கொடுத்துருந்தேன். 43,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, 43,100 கிட்டக்கிட்ட. ஸோ அந்த லெவல் தாண்டிச்சு நீங்கள் பையிங்கான ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ பையிங் பண்ணிங்க, ஆனால் வந்து நமக்கு வந்து மொமெண்டம் இல்லை. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மே மாதம் இல்லைங்களா, மே மாதம் ஃபுல் இந்த அப்ஸ்டாக்ஸில் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ என்னோடய லிங்க்கில், இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில்
ஆஃப் ஸ்டாக்ஸில் யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸ்பெஷல் வெபினார், அதாவது அந்த லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணுறவங்க ப்ளஸ் வேறு எந்த லிங்க் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸு, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன், இதில் யாராச்சும் ஒரு லிங்க்கில் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த மே மாதம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஜூனில் ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். யார் யாரெல்லாம் அப்படின்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கலாம், ஆல்ரெடி இருக்கிறவங்கள, இல்லை ப்ரைம் குரூப்பில் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாம் ப்ரைம் குரூப்பில் ஆட் ஆகிடுவாங்க விடுங்க. ஓகேங்களா? சரி, இந்த ப்ரைம் குரூப்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்க, ஒருவேளை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகேங்களா? ப்ரைம் குரூப் எங்கே நம்மளுடைய சேனலே காணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் மார்க்கெட்டில் என்னோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறது இப்போ இந்த 5 மினிட்ஸ் சொன்னால் இது மார்க் பண்ணி கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள். 5 மினிட்ஸுன்னு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஆக்சுவலி 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த 10 மினிட்ஸ் சார்ட் அப்படியே உங்களுக்கு பிரதிபலிக்கும். நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்ன டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு ரெசிஷன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை ஃபார்மட் உங்களுக்கு லைவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. எப்படின்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரி எங்கே எடுக்கலாம், அதாவது டெய்லி என்ட்ரி தான் கொடுக்க மாட்டேன், டிப்ஸ் மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறதுல நான் வியூஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கப்புறம் வந்து பையிங் கன்வியூ பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டுக்கலாம், டார்கெட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் இடத்துல சம் இங்கே போதும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு பெரிய மூமெண்ட்டாக கொடுத்தா போதும், புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள். 5 லிங்க்கில் ஏதாச்சும் லிங்க்கில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதம் அப்ஸ்டாக்ஸில் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன வெபினார், அது டைட்டில் என்ன, எல்லாமே உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் இந்த ப்ரைமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு வெபினார் தானே அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் டைம் நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணுறோமோ எல்லா வெபினார்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகே, லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வெபினார் அரேஞ்ச் பண்ணுறோம் எல்லா வெபினார்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். ப்ளஸ் லைவ் மார்க்கெட் அப்டேட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.